திரைப்படத்தின் ரசிகரின் விமர்சனம். மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில பிரம்மாண்டமாக வெளியாகி உள்ளது இளைய தளபதியோட தெறி. ஏற்கனவே வெளிநாடுகள்ல சிறப்பு காட்சிகள் திரையிடப்பட்டு விட்டதால படத்தை பற்றிய விமர்சனங்கள் சமூக வலைதளங்கள்ல வந்த வண்ணம் இருக்கு. படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். விஜய் படங்கள் என்றாலே ஒரு மாஸ் என்ட்ரி சீன் இருக்கும். ஆனா இந்த படத்துல கொஞ்சம் சாதாரணமாகத்தான் அறிமுகமாகிறார். ஒரு 1/4 மணி நேரத்திற்கு நயனிகாவையை காட்டி கொஞ்சம் இழுவையாக தொடங்குகிறது படம். பின்னர் வரும் பிளாஷ்பேக்ல விஜயகுமார் IPS போலீஸ் அவதாரம் மிடுக்காக தோன்றுகிறார் விஜய். மனைவி சமந்தா, குழந்தை என அழகான குடும்பம். ஆனால் யார் கண்பட்டதோ ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்குகிறார் அவர். ஒரு பெரிய வழக்கு ஒன்றை விசாரிக்க அதுல சிக்குகிறார் வில்லன் மகேந்திரனோட மகன். மகனை கொன்றவனை பழிவாங்க துடிக்கும் மகேந்திரன் விஜய் குடும்பத்தை அழிக்க நினைக்கிறார். அதிலிருந்து தப்பும் விஜய் மற்றும் நயனிகா கேரளா சென்று வாழ்ந்து வருகிறார்கள். நயனிகாவோட பள்ளி ஆசிரியராக வருகிறார் எமி ஜாக்சன். எப்படியோ அவர்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்ட வில்லன் நயனிகாவை கொல்ல முயற்சிக்கிறார். அவர்களிடமிருந்து அவளை காப்பாற்றி வில்லனை எவ்வாறு பழிவாங்குகிறார் என்பதை மீதி கதை. ஆக்ஷன்ல மட்டுமல்ல, மொட்டை ராஜேந்திரனுடன் சேர்ந்து காமெடியிலும் கலக்கியிருக்காரு விஜய். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட சிஷ்யன் என்பதை நிரூபித்து விட்டார் அட்லி. பாடல் காட்சிகளை கொஞ்சம் மெனக்கெட்டு கலர்ஃபுல்லாக எடுத்திருக்கிறார். ஒரு அடிக்கு 10 பேர் பறப்பது போல் இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக இருக்கும் சண்டை காட்சிகள் ரசிக்க வைக்கிறது. கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இந்த படத்துல காட்சிகளை படப்பிடிப்பதில் பயன்படுத்தியுள்ளார் ஜான் சி வில்லியம்ஸ் என்று தான் சொல்ல வேண்டும். மொத்தத்துல கொஞ்சம் மசாலா அதிகம் இருந்தாலும் தெரி குடும்ப ரசிகர்களை கண்டிப்பாக கவரும். மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.